வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கிற மேலும் அறிந்து கொள்வோம் பற்றிய செய்திகளை தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாடத்துல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா, யார் இவர் அப்படின்ட்டு ஒரு தமிழ் அறிஞரை பத்தி கொடுத்துருக்குறாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர், பாவணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். திருவள்ளுவர் தவசாலை, பாவணர் நூலகம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அதற்காக திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இந்த புகழ்களுக்கு உரியவர் யாருன்ட்டும் கேட்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா, தமிழர் திரு ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் அப்படிங்கிறவரை தான் இப்படி பாராட்டுறாங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழை இழக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் தவசாலை, பாவணர் நூலகத்தை உருவாக்கியிருக்காரு. இதை உருவாக்கியவர் யார் அப்படின்ட்டு கேட்கலாம், இல்ல இந்த கூற்ற யார் சொன்னதுன்னு கேட்கலாம். ஆன்சர் வந்து ரா இளங்குமரனார். அடுத்து பாத்தீங்கன்னா, தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழி எது அப்படின்னா தமிழ். அப்போ தமிழ் மொழிக்காக தான் உலக அளவுல ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதோட முதல் உலக மாநாடு எங்க நடந்ததுன்னா மலேசியால நடந்ததா சொல்றாங்க. கூறியவர் பன்மொழி புலவர் க அப்பாத்துரையார் அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து, முதல் தமிழ் கணினி. முதல் தமிழ் கணினியோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1983 செப்டம்பர் மாதம். டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கியிருக்கு. அப்போ தமிழ் கணினி அப்படின்னா அதுல தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்யவும் தமிழ்ல ஃபைல்களை உருவாக்கவும் முடியும். அதுதான் கீழே கொடுத்துருக்குறாங்க, டேட்டா சொல்லீடு செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்போ தமிழ் டைப் பண்ற மாதிரியான கணினி 1983 முதல்ல உருவாக்கியிருக்காங்க. அதற்கு அவங்க வைத்த பெயர் வந்து திருவள்ளுவர் அப்படிங்கிறது. வருடம் 1983 செப்டம்பர் மாதம். உருவாக்கிய நிறுவனம் வந்து டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்கலாம். சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறைக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. அப்ப இதே கூட கொஸ்டினா கேட்கலாம். சென்னையில் உள்ள புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் 1983 ஆண்டு முதலாக கோப்புகளை பரிமாறிக்கொண்ட கணினி எது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கணினி அப்படின்னாலே ஆங்கில பெயர்களை தான் செலக்ட் பண்ணுவோம். இவங்க அந்த தமிழ் கணினிக்கு வைத்திருக்க பெயர் திருவள்ளுவர். சரிங்களா? அப்போ தமிழின் முதல் கணினி திருவள்ளுவர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஹிப்பாலஸ் பருவ காற்று அப்படின்னு கொடுக்குறாங்க. இவர் வந்து கிரேக்க மாலுமி. ஒரு பருவக்காற்றோட உதவியால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா, முசிறி துறைமுகத்திற்கு மிக விரைவாக வரக்கூடிய வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ முசிறி துறைமுகத்திற்கான விரைவான வழியை கண்டுபிடித்தவர் அப்படின்னாலும் ஹிப்பாலஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது, இவர் எந்த நாடு அப்படின்னா கிரேக்க நாட்டு மாலுமி. இவர் அந்த வழியை கண்டுபிடிச்சு விரைவா வர ஆரம்பிச்ச உடனே யவனர்கள் அந்த வழியை அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த வழிக்கு கண்டுபிடித்த மாலுமியோட பெயரே ஹிப்பாலஸ் அப்படின்ற பெயரை வைக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அப்ப ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படிங்கிறது, ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவரு பருவக்காற்றை பயன்படுத்தி கடல் வழியில கண்டுபிடிச்ச வழியை தான் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு தெரியுமால குளோரோஃபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். இது வந்து ஆக்சுவலா நம்ம சயின்ஸ் நினைக்கலாம், ஆனா தமிழ் பார்ட்ல கூட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ குளோரோஃபுளோரோ கார்பன் அப்படிங்கிறது சயின்ஸ்ல சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஎஃப்சி வாயு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஏசில இருந்து அதிகமா வெளியே வருது. அந்த வாயுவின் ஒரே ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். இப்போ கேள்வி, குளோரோஃபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்கும் அப்படின்னு கேட்கலாம்.
இல்ல ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்கும் முக்கிய பசுமை இல்ல வாயு எதுன்னு கேட்டாங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன்? புயலுக்கு ஏன் பெயர் வைக்கிறாங்க அப்படின்றத இங்க கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு புயலுக்கு பெயர் வைத்து அது எல்லா பகுதியிலேயே உள்ள மக்கள் தெரிஞ்சுக்கும்படி செஞ்சு புயலுக்கான முன்னேற்பாடுகள் பேரிடர் மேலாண்மை செய்ய வசதியா இருக்குன்னு சொல்றாங்க. எப்ப ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு 2000 ஆண்டில் தொடங்கியது. அப்ப 2000 வருடத்துல இருந்துதான் என்ன பண்றாங்கன்னா புயல்களுக்கு பெயர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்திய பெருங்கடல்ல உருவாகிற புயல்களுக்கு. இது புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை மையத்துல வைக்கிறாங்க. 2004 செப்டம்பரில் 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. இப்ப இதை கொஸ்டினா கேட்கலாம். புயல்களுக்கான பட்டியல் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 2004, இடம் புதுடெல்லி. எத்தனை பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 64 பெயர்கள். இந்த பெயர்களை சொன்ன நாடுகள் சொல்றாங்க: வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. அப்போ இந்த பெருங்கடல் சார்ந்த நாடுகள் தான் இந்த புயல்களுக்கான பெயரை பரிந்துரை செஞ்சிருக்கு. இதுல இந்தியா பரிந்துரை செய்த பெயர்கள் கொடுத்துருவாங்க பாருங்க: அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல் ஆகியவை. அடுத்தது கஜா புயல் பெயர் இலங்கை கொடுத்தது. அடுத்து வந்த பெய்டி என்ற புயல் தாய்லாந்து கொடுத்த பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். இது பாத்தீங்கன்னா ஜியாகிரபி பார்த்து. ஸோ தமிழ்ல இந்த கொஸ்டின் வர்றதால ஜியாகிரபில இருந்து வந்துச்சுன்னு நினைக்க தேவையில்ல. புயலிலே ஒரு தோணி லெசன்ல மேலும் அறிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்குறாங்க. நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும், தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். அப்ப நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்துதான் காற்றோட திசை மாற்றப்படுது. வலப்புறமா மாற்றப்படுறது வலம்புரி புயல் அப்படின்ட்டோம். இடப்புறமா மாற்றப்படுறது இடம்புரி புயல் அப்படின்ட்டும் அழைக்கப்படுது. அடுத்தது இது பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலம்புரி இடம்புரி புயல் அல்லது சுழல் காற்றுக்கு பெயர் பாத்தீங்கன்னா கொரியாலிஸ் விளைவு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் பார்ட் மாதிரி இருந்தாலும் தமிழ் புக்ல தான் வருது. ஸோ இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் அப்படின்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் என்றவர் இதை கண்டுபிடிச்சதால அவரோட பேரை இதுக்கு வச்சிருக்காங்க, கொரியாலிஸ் விளைவு. அடுத்தது பாருங்க, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எவ்வாறு வழி அனுப்பினர்? கூற்றுகளாகவும் கொடுக்கலாம், இல்ல எத்தனை அடினும் கேட்கலாம். அவர்கள் கிளம்பக்கூடிய வாகனம் அல்லது குதிரை பூட்டப்பட்ட தேர் வரைக்கும் நடந்து சென்று 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார். அதாவது பெரிய மனம் இல்லாம வீட்டை தாண்டியும் அவங்கள பின்தொடர்ந்து கொஞ்ச தூரம் நடந்து போய் வழி அனுப்புறாங்க. அடுத்தது பாருங்க, கொடுத்திருக்க தொடர் எந்த நூல்னு கேட்கலாம். காலின் 7 அடி பின் சென்று. அப்ப இத்தொடர் எந்த நூல்ல இருக்கு அப்படின்னாக்கா பெருநர் ஆற்றுப்படையில இருக்கு. காலின் 7 அடி பின் சென்று என்ற தொடர் உள்ளது பெருநர் ஆற்றுப்படை. அடுத்தது கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கியம்ங்கிறது எந்த பகுதி அப்படின்னு கொடுக்குறாங்க. கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றியதுதான் கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா படைப்பாளி கு அழகிரிசாமி திரு கி ராஜநாராயணருக்கு முன் எழுத தொடங்கியவர். இப்போ ஃபேமஸ் ஆனவர் அப்படிங்கிறதால ராஜநாராயணன் கொடுத்துருக்காங்க. அவருக்கு முன்னாடியே கு அழகிரிசாமி அப்படிங்கிறவரு இந்த கரிசல் பகுதியை பற்றின கவிதை, கட்டுரை, கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு இலக்கிய வடிவத்துல. இவங்களை தொடர்ந்து அந்த பகுதியை பற்றின இலக்கியங்களை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ப ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ தர்மன், வேலராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக அந்த கரிசல் காட்டு பகுதியை பற்றின இலக்கியங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் எதுன்னு பாத்தீங்கன்னா கரிசல் இலக்கியம்ங்கிறது எந்த பகுதி அப்படின்னு கேட்கலாம். கோவில்பட்டி பகுதியை சேர்ந்தது. அடுத்தது பாருங்க, வட்டார வழக்கு சொற்கள். வட்டார வழக்கு சொற்கள் அப்படிங்கிறது இது எந்த சொல்லுக்கான பொருள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாய்ச்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான பொருள் பாத்தி. அடுத்து வட்டார சொல் பதனம். பதனமாக அப்படின்னா கவனமாக. அடுத்த வட்டார சொல் நீத்துப்பாகம். நீத்துப்பாகம் அப்படின்னாக்கா மேல்கஞ்சி. அடுத்து கடிச்சு குடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொருள் வாய் வைத்து குடித்தல். அடுத்து மகுளி அப்படிங்கிற
வட்டார சொல்லோட அர்த்தம் வந்து சோற்றுக்கஞ்சி அப்படிங்கிறத மகுழிங்கிறாங்க. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன், ஒரு பகுதிக்கு புதியவரை வந்து வரத்துக்காரன் சொல்றாங்க. அடுத்து சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பான அப்படிங்கிற மீனிங்கா சொல்றாங்க. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும், தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில். அப்போ தொலைவில்ங்கிற பொருளை வட்டார வழக்கு அல்லது பேச்சு வழக்குல தொலைவட்டையில் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 10th தமிழ் புக்ல முதல் 2 பாடங்கள்ல இருக்க மேலும் அறிந்து கொள்வோம்ல இருந்த 10 கொஸ்டின்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயன்படலாம். நன்றி.